வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் செவ்வாய்க்கிழமை ஆன உடனே காலையில் 11:30 மணிக்கெலாம் வந்துடுவோம். ஸோ ஏன் கூட யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் விசா, ஆர்ஜே நிஷா, ஆர்ஜே குமாரன். ஓகே, ஸோ இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம், என்னென்ன விஷயங்கள் அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் காத்திருக்கு அப்படின்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று சாயந்தரம் நான் வந்து ஒரு கடைக்கு போயிருந்தேன், சூப்பர் மார்க்கெட். ஸோ பொருள்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த பொருள்லாம் வாங்கலான்னு ஏன் நம்ம இதை பற்றி இன்னைக்கு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் பேசக்கூடாது அப்படின்னு எனக்கு வந்து திடீர் ஒரு யோசனை அன்னைக்கு நேற்று நைட்டு ஈவினிங் போல் உருவாச்சா. ஸோ அதை வந்து எல்லாத்தையும் சொன்ன உடனே சரி ஓகே பேசலாம் அப்படின்னு வந்திருக்காங்க. ஸோ நிஷாட்ட தான் முதல்ல சொன்னேன், என்ன நிஷா சூப்பர் மார்க்கெட் பற்றி நாளைக்கு பேசலாமா அப்படின்னா, கண்டிப்பாக பேசலான்னாங்க. என்ன பேசலாம் நிஷா சூப்பர் மார்க்கெட் பற்றி? ஃபஸ்ட்டு எனக்கு சூப்பர் மார்க்கெட்டு நீங்கள் ரெகுலராக போவீங்களான்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக போயிட்டு தான் சார் இருக்கேன். வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் போயிடுவேன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு. ஓகே. ஸோ சூப்பர் மார்க்கெட் வந்துட்டு எப்படின்னா, இப்போ எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் ஒன்று கண்டுபிடிச்சேன். என்னன்னா, முன்னொரு காலத்தில் ஒரு 50 இயர்ஸ் 60 இயர்ஸ் முன்னாடிலாம் வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்னு ஒரு இதுவே கிடையாது, கான்செப்டே இல்லை. ஸோ அப்போல்லாம் மக்கள் எப்படி வாங்கியிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இந்த சின்ன சின்ன கடைகள்லாம் போயிட்டு ஒரு இப்போ நம்ம கேட்குறோம் சின்ன கடையில் போனால் எனக்கு 1 கிலோ பருப்பு கொடுங்க, அந்த மாதிரி கேட்டு அவங்க வந்துட்டு அந்த கடைக்காரவங்க எடுத்து கொடுத்து இவங்க வாங்கிட்டு வர்றது அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பிக்லி விக்லி அப்படின்னு ஒரு சூப்பர் மார்க்கெட்டை வந்துட்டு எடுத்துட்டு வராங்க. ஆமா, 1916. ஸோ அந்த பிக்லி விக்லின்ற அந்த கான்செப்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து சூப்பர் மார்க்கெட் அந்த கான்செப்டே வருது. ஸோ பேசிக்காக இந்த கான்செப்ட் என்னன்னா, மக்கள் வந்து உள்ள கடைக்குள்ள போய் அவங்களுக்கு தேவையான பொருளை எடுத்துட்டு வருவாங்களாம். அதை வந்துட்டு கேஷியர் கிட்ட கொடுத்தா வெறும் பேமெண்ட் மட்டும் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு என்னென்ன தேவையோ மக்களே சூஸ் பண்ணி எவ்வளோ குவான்டிட்டி வேணும் எல்லாமே அவங்களே எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் பேசிக்காக சூப்பர் மார்க்கெட்டோட கான்செப்ட். ஓகே, ஆரம்பத்தில் இது வந்து சின்னதாக இருந்தது. தனியாக வந்து எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் நீங்களே போய் பொருட்களை எடுத்துட்டு வரலாம், இங்க வந்து வெயிட் போட்டுக்கலாம், அப்படியே பில் பே பண்ணிட்டு அப்படியே எடுத்துட்டு போயிடுங்க, எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதுல வந்து இந்த வெயிட் போடுறது இல்ல எனக்கு இது தேவை இது தேவை இல்லைன்றத முடிவு பண்றதுக்கு ஒரு பாஸ்கெட் எடுத்துட்டு போறது, இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் புதுசா இருந்திருக்கு எப்ப 1916. ஸோ இப்போ ஆனாலும் இன்னமும் கூட அது வந்து ஒரு சிலருக்கு புதுசா இருக்குது. அப்படி ஒருத்தர் தான் இங்க நம்ம கூட இருக்கிறாரு. சொல்லுங்க. நானே சொல்லணும்னு நினைச்சேன். நான் இன்னைக்கு இந்த ஷோல எதுக்கு பங்கேற்கிறேன்னு பார்த்தோம்னா, எனக்கு சூப்பர் மார்க்கெட் நான் போனதே இல்லை, பெருசா அனுபவமும் இல்லை. இப்ப நம்ம ஏன் முன்னாடி பார்த்தோம்னா, இங்க சூப்பர் மார்க்கெட்ல நீங்களாம் நிறைய போயிருப்பீங்க, உங்ககிட்ட இருந்து அனுபவங்கள் வாங்கி இல்ல நான் ஏதாவது எப்படி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். ஓகே, ஸோ நீங்க சொல்லுங்க மேம். இப்போ அவர் வந்து சூப்பர் மார்க்கெட்டே போனதில்லை, இவங்க வாரம் போறாங்க. நீங்க எத்தனை நாளைக்கு ஒரு தடவை போவீங்க? எத்தனை நாளைக்குன்னு இல்லை, தேவைக்கு போவோம் சார், அவ்வளோதான். ஓகே. ஸோ தேவைக்கு போகும்போது என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க? பேசிக்கலி வெஜிடபிள்ஸ், அப்புறம் சமையலுக்கு தேவையான விஷயம், அவ்வளோதான். ஓகே. சரி, இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் ஃபஸ்ட் டைமாக சூப்பர் மார்க்கெட்டுன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணது 1916 அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே வந்து இந்த ஷாப்பிங்கோட டைமிங்கை வந்து ஜாஸ்தி பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறைகள் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அது தெரிஞ்சோ தெரியாமலேயோ உருவாயிடுச்சு. அண்ட் அதே நேரத்தில் அதுக்கப்புறமா வந்த காலகட்டங்கள் அப்போ வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் சர்வீஸ் ஸ்டோர்ஸ் அப்படின்ட்டு ஒன்று கொண்டு வராங்க. அதாவது 1916 இந்த பிக்லி விக்லி ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கான்செப்ட் நல்லா இருக்கே அப்படின்னு பலருக்கும் ஒரு விருப்பம் உண்டாகுது. அதனால இந்த செல்ஃப் சர்வீஸ் ஸ்டோர் அப்படின்றத உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த செல்ஃப் சர்வீஸ் ஸ்டோர்ன்றதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க ஒரு இடத்துக்கும், வேறு இடங்களில். 1930s 40s வரைக்கும் இது வேறு இடங்களில் வருது. முக்கியமாக 1930 பார்த்தீங்கன்னா கிங் குல்லன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் தான் த ஃபர்ஸ்ட் ட்ரூ சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு நியூயார்க் சிட்டியில். ஸோ நியூயார்க் சிட்டியில் ஃபஸ்ட் டைமாக இப்படி ஒன்று இன்ட்ரடியூஸ் ஆகும்போது எல்லாருக்குமே வந்து அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. செல்ஃப் சர்வீஸ் ஷாப்பிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. நிறைய பொருட்கள், இப்போ ஒரு பொருள் 2 பொருள் தான் இருக்கும். இப்போ ஒரு கடையில் வந்து ஹார்ட்வேர் அப்படின்னு போயிட்டீங்கன்னா அங்கே வந்து ஆணி வாங்கலாம், சுத்தியல் வாங்கலாம், இல்லை ரம்பா வாங்கலாம், இது தான் இருக்கும். பட் ஆனால் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். நீங்கள் கிராசரிஸ் வாங்கலாம், டெக்ஸ்டைல் ரிலேட்டடான விஷயங்கள் கொண்டு வந்து வைக்கலாம், இல்லை இந்த ஹார்ட்வேர் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே, பெயிண்ட்டு கூட வாங்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு வந்து வச்சாங்க. ஸோ அப்படி கொண்டு வந்து வைக்கும் போது அதோட ரேட்டும் வந்து கம்மியாகுது. என்ன காரணம்னா நிறைய பேர் வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரேட்டு குறையுது, சைஸும் ஜாஸ்தியாகுது. அந்த கடையோட சைஸ் இவ்வளோ பொருள் வைக்கணும்னா சைஸும் பெருசாக இருக்கணும். ஸோ இப்படி ஒரு பெரிய ஒரு ரீச்சை வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டுன்ற ஒரு கான்செப்ட் வந்து அடையுது. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா ரீச்சுமே ரைஸ் ஆச்சுன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் உண்டாகும்ல, அந்த ப்ராப்ளம் தான் பார்த்தீங்கன்னா 1929 39 வரைக்கும் ஒரு 10 வருஷம் அதை வந்து கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பீரியட் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளத்தை வந்து எக்கானமிக்கு கொண்டு வருது.
எல்லா இடங்கள்லையும் ஃபினான்ஸு எக்கானமி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் உள்ளே வருது. பட் அதே நேரத்தில் இந்த சூப்பர் மார்க்கெட்டோட கான்செப்ட் வந்து பூம் ஆகுது. அது வந்து ஏன் பூம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் லேபர்ஸ் வைக்க முடியல. ஒரு ஓனர் இருக்காருன்னா அவர் வந்து லேபர் வைக்க முடியல. ஸோ அவர் ஆட்டோமேட்டிக்காக இந்த செல்ஃப் சர்வீஸ் கான்செப்ட் வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ அப்படி அடாப்ட் பண்ண ஆரம்பிக்க இந்த சர்வீஸ் வந்து பெரிய லெவலில் சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த ஒரு ஐடியாவை வந்து பார்த்திங்கன்னா ஏஎன்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்காங்க, அட்லாண்டிக் அண்ட் பெசிபிக் டீ கம்பெனி அப்படின்னு. ஸோ அந்த டீ கம்பெனிக்காரங்க தான் முதல்ல இந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்டை வந்து செயினாக கொண்டு வரலாம். இப்போ நான் இங்கே ஒரு கடை வச்சுருக்கேன், பக்கத்து ஊர்லேயும் என்னோட கடையை வைக்கலாம் அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து இவங்க தான் முதல்ல கொண்டு வராங்க. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் வந்து வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார். அந்த வேர்ல்டு வார் வருது. ஸோ இந்த செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த எக்கானமிலாம் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஸ்டேபிலிட்டிக்கு அப்புறமா இந்த செல்ஃப் சர்வீஸ் கான்செப்டை கொண்டு வந்திருந்தாங்களே, அதை வந்து நல்ல ரிலையபிளான ஒரு கான்செப்டாகவே கொண்டு வந்துடணும் அப்படின்னு எல்லாருமே முடிவு பண்ணுறாங்க. அப்படி முடிவு பண்ணி வரும்போது இது ஸ்டாண்டர்டான ஒரு ஃபார்மேட்டாக மாறுது. அதனால் வரைக்கும் கடையில் ஒருத்தர் உட்காந்துருப்பார், நீங்கள் வந்து பொருட்கள் கேட்டிங்கன்னா அவர் எடுத்து கொடுப்பாரு. அதுலேருந்து மாறி நீங்களே போய் எடுத்துகிட்டு வந்து பில் போட்டுட்டு வெளியில் போகலாம். ஆனால் இப்போ எல்லா கடைகளுமே இந்த மாதிரி மாறினதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வேணும்னு எதிர்பார்ப்போம்ல. ஸோ அப்படி அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வேணும்னு எதிர்பார்க்கும் போது பார்க்கிங் லாட் வருது, இல்லை அந்த இடத்துல ஒரு சின்ன கேமிங் ஸ்டேஷன் மாதிரி வைக்கலாம், இல்லை அந்த இடத்துல வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு இடம் வைக்கலாம், ஒரு ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி அடிஷ்னலாக அந்த சூப்பர் மார்க்கெட் கூடயே பல விஷயங்கள் இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஸோ இப்படி இன்ட்ரடியூஸ் ஆகும்போது அந்த ஆக்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இன்னும் நிறைய ஆகுது. கிராமங்கள்லேருந்து நகரங்களுக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டில் பொருட்கள் வாங்கிட்டு போகிறது, இந்த கான்செப்ட் உருவாகுது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு வேர்ல்டு வார் 2 அப்போ தான் இதெல்லாம் உருவாகுது. இந்த இடத்துல தான் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஃப்ரோசன் ஃபுட்டுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து. ஸோ என்னென்ன ஃப்ரோசன் ஃபுட்லாம் சாப்பிட்றீங்க நீங்கள்? பதப்படுத்தப்பட்ட இல்லை குளிரூட்டப்பட்ட பொருட்கள், ஐஸ்கிரீமா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், கப் நூடுல்ஸ், வேற பிஸ்கட்ஸ் மெயினா. ஓகே ஓகே. நம்ம ஊரில் வந்து இதெல்லாம் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஐட்டம்ஸுமே கூட ஃப்ரோசன் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ டூனா அப்படின்னு ஒரு பாக்ஸ் ஒரு டப்பா கொண்டு வந்துருப்பாங்க. ஸோ அந்த டூனா பாக்ஸை வந்து நீங்கள் அப்படியே ஹீட் பண்ணி அப்படியே சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரிலாம். ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தான் எமர்ஜ் ஆகுது. அண்டு இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டும் வேணும் அப்படின்ற ஒரு கான்செப்டும் அங்கே வருது. ஸோ நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கீங்கன்னா ஃப்ரோசன் ஃபுட்ஸ் வச்சுருக்கீங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன தேவைப்படுது, ஒரு ரெஃப்ரிஜரேஷன் ரூம் தேவைப்படுது. நம்ம வீட்டில் இருக்க மாதிரி சின்னதாக இல்லாமல் நல்ல ஒரு பெரிய ரூமே தேவைப்படுது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா, அன்பிக்கினியால்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து கேரளாவில் நடந்த ஒரு ட்ரூ இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி அவங்க அங்கே எடுத்தாங்க, அதை தமிழில் கூட ரீமேக் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்செப்டுக்குள்ளே நம்ம வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்டை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து போஸ்ட்டு வேர்ல்டு வார் 2. அந்த இது எல்லாமே எதை நோக்கி உங்களை கூட்டிகிட்டு போகணும்னா டெக்னாலஜிக்கல் இனோவேஷன்ஸை நோக்கி கூட்டிகிட்டு போகும். உங்களுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் கான்செப்ட்ன்றது உருவாயிடுச்சு, மக்கள் அதுக்கு அடாப்ட் ஆகிட்டாங்க, அது கூட நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துடுச்சு. இப்போ என்ன தேவை அடுத்தது? அதுக்கு சஸ்டைனபிளாக இருக்கிறதுக்கு நிறைய டெக்னாலஜிஸ் தேவை. ஸோ அந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து இதில் ரெடி பண்ணுறாங்க. அண்ட் இந்த டெக்னாலஜிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய லெவல்ஸில் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து இன்னைக்கு இதெல்லாம் என்னப்பா டெக்னாலஜி அப்படின்னு கேட்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் டைமாக இன்ட்ரடியூஸ் ஆகும்போது வேற லெவலில் இருந்தது. பார்கோட் ஸ்கேன் ஒன்று இருக்குது தெரியுமா? ஸோ இது நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் டக்குன்னு யூஸ் பண்ணிட்டு போயிடுறோம். பார்கோட் ஸ்கேன் நம்ம மொபைல்லையே வந்து கியூஆர் கோடு வரைக்கும் ஸ்கேன் பண்ணிடுறோம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் எதுவுமே இல்லாத இருந்த சுச்சுவேஷனில் பார்கோட் ஸ்கேனிங் அப்படின்ற ஒரு புது கான்செப்டை கொண்டு வராங்க. அது பார்த்தீங்கன்னா 1974 கொண்டு வராங்க. அது ஃபஸ்ட் டைமாக இந்த உலகத்திலேயே ஒரு ப்ராடக்ட் வந்து பார்கோட் ஸ்கேன் பண்ணி விற்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ப்ராடக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபுட்டு வேற, காஸ்மெட்டிக் வேற, ஸ்நாக்ஸ். ஓகே. ஸோ இது வந்து இது எதுவுமே இல்லை, அவங்க வந்து ஒரு பபுள் கம் தான் விற்கிறாங்க. பபுள் கம் தான் ஃபஸ்ட்டு பார்கோடில் ஸ்கேன் பண்ணி சேல் பண்ணப்பட்ட ஒரு ஐட்டமாக இருக்குது. இது வந்து ஓஹியோ மாகாணத்தில் அமெரிக்காவில் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த ஒரு பேக்கெட்டை பபுள் கம் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்கோடில் ஸ்கேன் பண்ணி விற்றுருக்காங்க. அண்டு இது கூடவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, இந்த பார்கோட் ஸ்கேன் வந்தோடனே ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்ன்ற ஒரு கான்செப்ட் வரும். ஸோ எவ்வளோ இருப்பு, எவ்வளோ விற்றுருக்கு, எவ்வளோ லாபம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கூட நம்ம இந்த கம்ப்யூட்டரைஸ்டு இன்வென்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில்
அப்படின்றதுல ஆட் ஆகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிக்கல் இனோவேஷன்ஸில் உண்டாகிறது. அண்ட் இந்த டெக்னாலஜி இனோவேஷன் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே அதை அடாப்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த அடாப்டேஷனில் என்ன வரும், போட்டி வரும். போட்டி வந்தால் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? விலையை குறைப்போம். ஓகே, விலையை குறைக்கிறதுக்கு பேர் என்ன? டிஸ்கவுண்ட். ஸோ டிஸ்கவுண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோருக்கும் ஒரு விதமான டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் டிஸ்கவுண்ட்டோட கிடைக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு என்ன ஆகும், ஆல்ரெடி ரேட்டு கம்மியாக இருக்கும். கொஞ்சம் வாங்குறதோட அதிகமாக வாங்க. ஆமாம். ஸோ இப்போ வந்து அது நிறைய கொடுக்கக்கூடிய இடங்களுக்கு வந்து நிறைய பேர் இன்னமும் போயிட்டு ஃபுட்பால் நிறைய ஆகும் அப்படின்ற கான்செப்டும் வருது. ஸோ இப்போ வந்து ஹைப்பர் மார்க்கெட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உருவாகுது. சூப்பர் மார்க்கெட்லேருந்து ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க, சூப்பர் ஸ்டோர்ஸ் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. நம்ம நிறைய பார்க்குறோம், விளம்பரங்கள் பார்க்குறோம். நம்ம தெருவிலேயே 4 சூப்பர் மார்க்கெட் கூட நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்படிப்பட்ட அந்த சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாமே 90ஸ்க்கு அப்புறமா 1990ஸ்க்கு அப்புறமா வேறு லெவலில் பூம் ஆகுது. அப்படி பூம் ஆனதெல்லாம் நம்ம இன்னைக்கு கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கப்புறமா ஒன்று நடந்தது, அதை பற்றி நான் வந்து பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம நிஷா வந்து அவங்க ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் கேட்போம். ஆக்சுவலாக இந்த 1990s வரைக்கும் சூப்பர் மார்க்கெட், ஹைப்பர் மார்க்கெட், சூப்பர் ஸ்டோர்ஸ் இது வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு பெரிய ரெவல்யூஷன் நடந்துச்சு. அந்த ரெவல்யூஷனை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் இன்றைக்கி ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இது ரிலேட்டடாக? ஸோ சூப்பர் மார்க்கெட்டுன்ற அந்த கான்செப்ட் வந்துட்டு நம்ம ஆஃப்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதையும் தாண்டி இப்போ ஆன்லைனுக்கும் மாறிடுச்சு. அதாவது ஆஃப்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுல என்னென்னா சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னென்னா இப்போ நம்ம கடை வந்து காலையில் 10 மணிக்கு திறப்பாங்க, நைட்டு 9 மணிக்கோ இல்லை 8 மணிக்கோ மூடிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு விஷயம் 10 மணிக்கு மேலே தேவைப்படுது அப்படின்னா கூட நம்மளால் கடையில் போய் வாங்க முடியாது. அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்ஸ் போவோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எவ்ரி டைம் 24 hours நீங்கள் ஆர்டர் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம், சர்ச் பண்ணலாம். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் பொருட்கள் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஓகே. அப்புறம் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் மால்ஸே வந்துட்டு ஒரு பெரிய சைஸில் இருக்க சூப்பர் மார்க்கெட்ஸ் தான் நான் சொல்ல. ஏன்னா மால்ஸில் வந்துட்டு எல்லா வகையான பொருட்கள் இருக்கும், சாப்பாடு இருக்கும், கேமிங் இருக்கும், எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு பெரிய சைஸில் இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்துட்டு மால்ஸ் அப்படின்னு வந்துட்டு ஒரு ஓகே. ஸோ இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட் அப்படின்றத தாண்டி ஒரு மால் அப்படின்ற ஒரு லெவலுக்கு போகிறோம். சொல்லுங்கள். மால்ன்றது வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு சர்வீஸ் பேஸ்டாகவும் நிறைய ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே. அதாவது ப்ராடக்ட் பேஸ்டு, சர்வீஸ் பேஸ்டுன்னு 2 லெவலில் நம்ம கன்சியூம் பண்ணுறோம். ஆனால் இந்த கன்சியூம் பண்ணுற விஷயங்களுக்கு பின்னாடி கன்சியூமரிசம் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்ன அதை வந்து நிறைய கன்சியூம் பண்ணுறாங்களா, அவங்கள்ட்ட கேட்டோம்னா தான் நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். ஸோ சொல்லுங்கள் மேம், இப்போ கன்சியூமரிசம் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் என்னென்ன பொருட்கள்லாம் வாங்குவீங்க? அப்படி வாங்கும்போது உங்களோட அந்த எக்ஸைட்மெண்ட் இல்லை இந்த பொருள் வந்து நெசசிட்டின்றதுனால மட்டும்தான் வாங்குவீங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். ஸோ கன்சியூமரிசமில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். நம்ம கையில் பணம் இருந்தால் தான் வாங்க முடியும். கண்டிப்பாக. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். அண்ட் பணமே இருந்துட்டாலும் எல்லாருக்கும் செலவு பண்ணுற மனசு வராது. ஸோ மனசு வேணும். செகண்ட், இட் இஸ் அன் எமோஷ்னல் திங். ஓகே. சில பேருக்கு வந்து ரீசெண்டாக ஒரு டிவி ஷோவில் பார்த்து ஒரு லேடி பேசினாங்க. சாரி, அவங்க வந்து தினசரி புடவை வாங்குவாங்களாம். ஓகே, டெய்லி. ஆமா, எந்த அளவுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்கன்னா ஒரு கட்டத்தில் அன்னைக்கு வாங்க முடியலன்னா கை கால்லாம் நடுங்கி ஜுரம் வர ஆரம்பிச்சிருச்சோம். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு சைக்காலஜி வந்து உங்க பயாலஜியும் பாதிக்குதுன்னு. அது என்னமோ உண்மைதான். சில பேர் இருப்பாங்க இந்த சேவிங் பண்றது வந்து அவங்களுக்கு ஒரு கான்செப்டா இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 ரூபாயாவது அந்த உண்டியல்ல போட்டாகணும். போடலன்னா மனசு அன்னைக்கு நாள் ஸ்டார்ட் ஆன மாதிரியே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அது சேவிங். அப்படியா? சரி, அது சேவிங், இது வந்து ஸ்பெண்டிங். ரெண்டுமே வந்து ஈக்குவலான ஒரு அடிக்ஷனை கொண்டு வந்து கொடுக்குது. அதுக்கப்புறம் இது வயசு சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு வயசுல இருக்கிற ஏஜ் குரூப் அந்த மக்களுக்கு ஒரு விதமான ஸ்பெண்டிங் பிடிக்கும். அது நானும் பார்த்திருக்கேன். சில பேர் வந்து இந்த மெனிக்யூர், பெடிக்யூர், இந்த ஹேர் ஸ்டைலிங் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எவ்ரி வீக் அந்த சாட்டர்டே அல்ல சண்டே வந்து அவங்க போனாதான் அவங்களுக்கு அந்த வீக்கே ஸ்டார்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அதிகமா ஏன்ப்பா பசங்களும் இருக்காங்கப்பா. பசங்க பெர்சன்டேஜ் படி கம்மி தான் சார், ஆனாலும் இருக்காங்க. ஓகே. சோ இது வந்து கான்செப்ட். இது வந்து ஜெண்டர் பயாஸ்லாம் நம்ம கொண்டு வரக்கூடாது. அப்புறம் அவங்க நிறைய பேசுவாங்க. ரெண்டு பெண்கள் இருக்காங்க இங்க. நீங்க அதெல்லாம் அஃபென்சிவா சொல்லக்கூடாது, தப்பு. ஓகே. கத்துக்கோப்பா. சோ இந்த மாதிரி ஏஜ் குரூப். ஓகே. சில பேருக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி அழகுபடுத்திக்கிறதுல அதிகமான இன்ட்ரெஸ்ட். சில பேருக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கி வீட்டுல சேகரிக்கணும். அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ உங்களுக்கு வந்து சில பேருக்கு லக் இருக்கு, ஆன்லைன்ல வாங்கின பொருளை திருப்பி ரீசேலும் பண்ணிடுறாங்க. அது மாதிரி இருக்காங்க. எல்லாரும் வந்து வீடு ஃபுல்லா பொருட்களை ரொப்புறது இல்ல, சில பேர் வித்துடுறாங்க. அண்ட் குழந்தைங்க கிட்ட பாத்தீங்கன்னா இப்ப அதிகமா டாய்ஸ் வாங்குற ஒரு ஹேபிட் இருக்கு. ஓகே.
அந்த ப்ராப்ளம் அதிகமா இருக்கு. இப்போ இந்த டாய்ஸ்னு சொன்னோன்னா குழந்தைங்கள்ட்ட ஒரு நேச்சர் இருக்கு. ஆக்சுவலா டாய்ஸ் வந்து அதிகமா சேல் ஆகிறதுக்கான ரீசன் என்னன்னா, டாய்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரத்துல உடைக்கக்கூடிய பழக்கம் வந்து குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கு. அதாவது இப்ப என் பையன்ட்ட எல்லாம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1 hour தான் அவர் வந்து அந்த கேம்ல விளையாடுவார், அந்த ஒரு பொருளை வச்சு விளையாடுவார். அதுக்கப்புறமா அதை உடைச்சிட்டு எனக்கு புது கார் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்பாரு. ரொம்ப நல்ல பையன். உடைச்சிட்டு கேக்குறான். என் பொண்ணு 10 நிமிஷத்துல வேற பொம்மையை பார்த்து வச்சிருக்கோம், இது போதும் அதை போய் வாங்கிட்டு வரலாம். சில பேர் சொல்லி கேள்விப்பட்டேன். ஈவன் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மீம்ஸ்ல எல்லாம் கூட பார்த்திருந்தேன். ஒரு பழைய இன்டர்வியூவில் நடிகர் தனுஷ் வந்து சொல்லியிருந்தாரு, அவரோட பையன் வந்து ரொம்ப ரொம்ப சமத்துங்க. என்ன அவர் சொன்னது ஸ்டேட்மெண்ட், என்னோட பையன் ரொம்ப சமத்து, என்ன காஸ்ட்லியான பொருட்கள் மட்டும்தான் உடைப்பாரு, கம்மியான காசுல வாங்கினதெல்லாம் உடைக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னார். ஸோ குழந்தைங்கள வந்து ஒரு பொருள் வாங்க வைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. இப்போ ஈவன் முட்டாயெல்லாம் பார்த்தீங்கன்னா அது கூடவே ஒரு டாய் போட்டிங்கன்னு வச்சிங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அதோட சேல் வந்து ஜாஸ்தி ஆகிடும். ஸோ நான் கூட சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன் வாங்கினதுலாம். இப்போ நான் சின்ன வயசில் வாங்கின நிறைய பொருள்லாம் கூட அது கூட ஒரு ஃப்ரீ டாய் இருக்கும், நானும் நிறைய வச்சு விளையாடி இருக்கேன். அது வந்து கன்சியூமரை நிறைய ஈர்க்க, முக்கியமாக சின்ன பசங்களை நிறைய ஈர்க்கிறதுக்காகவே டாக்டிக்ஸ். அந்த டாயில் மட்டும் இல்லை சார், இந்த டாட்டூலாம் இருக்கும்ல மிட்டாயில, இந்த மிட்டாய் வாங்கினா இந்த டாட்டூ வரும் அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் புக்ல ஒட்டுற ஸ்டிக்கர்ஸ் வரும், பென்சில் வரும், பென்னு வரும், அந்த மாதிரிலாம் சொல்லி வந்துட்டு குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ண. ஸோ ஒரு குழந்தை ஆப்வியஸா நம்ம கடைக்கு கூட்டு போனா எனக்கு இது வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சே தீரும். ஸோ நம்ம வேற மனசு வராம வாங்கி கொடுப்போம். ஒரு காலத்துல வந்து இந்த ஸ்டிக்கர் கொடுக்கறதுல பாத்தீங்கன்னா, ஸ்டிக்கர் ஒட்டிட்டு மேல தண்ணி போட்டோம்னா அந்த ஸ்டிக்கர் வந்து ஸ்கின்ல ஒட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் ரொம்ப ஈகரா போய் வாங்கிட்டு இருந்தோம். ஒரு ஃபேமஸான ஹெல்த் ட்ரிங்க் பிராண்ட் நான் ஸ்கூல் படிக்கும் போது அது வாங்குனீங்கன்னா பென்சில் பாக்ஸ் தருவாங்க, செல்போன் மாதிரி. அப்பெல்லாம் செல்போன் இன்ட்ரோடியூஸ் ஆன பீரியட். அதுக்காக நானே நிறைய ஹெல்த் ட்ரிங்க்ஸ் குடிச்சு திருப்பி அதை வாங்கிலாம் செஞ்சிருக்கேன். ஓகே. ஸோ என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார் சின்ன வயசுல. அவர் வந்து பாத்தீங்கன்னா கடை வச்சிருந்தாரு. ஆக்சுவலா அவங்க அப்பா கடை வச்சிருந்தாங்க. அவர் கடையில வந்து உட்காந்துக்குவாரு. அப்போ வந்து அதுவும் ஒரு பபுள் கம் தான். ஆக்சுவலா அந்த பபுள் கம்ல வந்து உள்ள வந்து கோடு வரும், நம்பர்ஸ் போட்டு ஒரு கோடு வரும். 12 கோடோ 13 கோடோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட்லி வந்து ஏரியா வைஸாக பிரித்து இந்த கோடு இந்த ஏரியாவுக்கு வரவே கூடாதுன்ற மாதிரிலாம் வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சுச்சுவேஷனில் அவர் எல்லா கோடையும் வாங்கிட்டு அதை வந்து அப்ளை பண்ணார். அப்போ வந்து போஸ்ட்டில் அனுப்பி அந்த கிஃப்ட் ஒரு ப்ரைஸ் ஒன்று வின் பண்ணார். அது பார்த்தீங்கன்னா வாக்கி டாக்கி. ஸோ அந்த வாக்கி டாக்கி வந்து இப்போ இருக்க காஸ்ட்ல ஒரு 2000 சம்திங் என்னமோ வருது. ஆனால் அந்த டைமில் வந்து அந்த வாக்கி டாக்கி ரியலாக அவர் கொண்டு வந்தப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைமாக வாக்கி டாக்கி அப்போ தான் யூஸ் பண்ணி பேசுனது. ஓகே. ஆமாம். நல்லா ரீசன்ட் டேஸ்ல ஒரு புது மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ் என்னன்னா, சிப்ஸ் பாக்கெட்லாம் வாங்கினா அதில் ஒரு பார் கோட் கொடுத்துருப்பாங்க ஜிபேல. நீங்க ஸ்கேன் பண்ணி இந்த பர்சனுக்கு நீங்க இவ்வளோ அமிச்சிங்கன்னா 10 ரூபா கேஷ்பேக். நானே வந்து கிட்டத்தட்ட ஒரு 200-300 ரூபாய்க்கு அந்த சிப்ஸ் வாங்கி சாப்பிட்டு பார் கோட் ஸ்கேன் பண்ணிட்டு. சூப்பர் சூப்பர். நம்ம இந்த சாப்பிட்ற பொருள் மட்டும் இல்லாம மற்ற நிறைய பொருட்கள், டூத் பேஸ்டா இருக்கட்டும், நிறைய பொருட்களுக்கு நிறைய அவங்க ஆஃபர்ஸ் அது மாதிரி டிஃப்ரெண்டா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஓகே. இப்போ ஒரு சாக்லேட் வாங்கினா அந்த சாக்லேட் உடைச்சி ஒரு மாதிரி பசிலா இருந்துச்சு, அந்த சாக்லேட்ல ஒன்னு சேர்த்து ஒரு மாதிரி பசில் மாதிரி வரும். ஓகே. அண்ட் இதோட சைடு எஃபெக்ட்ஸ் பேசலாமா? ஆக்சுவலி நம்மளோட ப்ரீவியஸ் ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் தான் ப்ரொவிஷன் ஸ்டோர் போவாங்க. இந்த மாசத்துக்கு இவ்வளவுதான் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வரணும், இவ்வளவுதான் தேவைன்னு வாங்குவாங்க. பட் இப்போ எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து டைம் பாஸுக்கு ஷாப்பிங் போயிடுறோம். அண்ட் இந்த ஆஃபர் அந்த ஆஃபர்னு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 5000க்கு வாங்க வேண்டிய இடத்துல நம்ம ஒரு 15000க்கு பொருட்கள் வாங்கிட்டு வரோம். அதுல பாதி வந்து வேஸ்டா போகுது, பூச்சி பிடிக்குது, பாதி வந்து அதிகமா நம்ம வேஸ்ட் தான் பண்றோம். ஓகே. யூஸ் பண்ணாம டம்ப் பண்ணி தான் வைக்கிறோம். ஸோ இது வந்து இப்போ இருக்கிற மார்க்கெட்டிங்கோடைய சைடு எஃபெக்டாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஆமாம், அது என்னமோ உண்மை தான். ஆக்சுவலாக இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு நீங்கள் போனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வாங்க போனது வந்து ஒரு 2 ஐட்டமாக இருக்கும், ஆனால் வாங்குறது 20 ஐட்டமாக இருக்கும். ஸோ அந்த ட்ராலி அவங்க கையில் கொடுத்தோடனே உங்கள் மைண்ட் வந்து நீங்கள் வந்து அன்னியன் அம்பி மாதிரி மாறிடுவீங்க. ஆட்டோமேட்டிக்காக இதை போடு அதை போடு எல்லாத்தையும் எடுத்து போடு அப்படின்ட்டு அந்த ட்ராலியை வந்து ஃபில் பண்ணணுன்ற ஒரு கான்செப்ட் வந்துடும். அது ஒரு ஹியூமன் நேச்சர்ன்ற மாதிரி தான். எல்லாத்தையும் எடுத்துக்கிறது நமக்கு சந்தோஷம் தானே கொடுக்கும். ஸோ அப்படிதான் உருவாகுது. அது ஒரு தெரப்பியும் கூட ஆனந்த் சார். இப்போ சைக்காலஜிக்கலி அது ஒரு தெரப்பியா இப்ப பிரிஸ்கிரைப் பண்றாங்க. ரொம்ப வந்து டிப்ரெஸ்டா இருக்கீங்களா, கோ அவுட் ஃபார் a ஷாப்பிங்னு சொல்றாங்க. ஓகே, கொஞ்சம் காஸ்ட்லியான தெரப்பி போல. ஹஸ்பண்ட்ஸ்க்கு வைஃப்ஸ்க்கு கொஞ்சம் ஜாலியான தெரப்பி தான். இல்ல அது இது அவங்களே ஸ்பெண்ட் பண்ற உமனும் இருக்காங்கல்ல. சோ அவங்களுக்கு நான் இத நிறைய வாட்டி ட்ரை பண்ணிருக்கேன் சார், ரொம்ப ரிலீஃபா இருக்கு. அப்படியே நீங்களும் செய்யுங்க. நீங்க வாங்குறதா இல்ல ஹஸ்பண்ட் வாங்கி கொடுக்க சொல்றதா? ஓகே சரி, இது மௌனம் சம்மதம்னு எடுத்துக்குவோம். ஓகே, இப்போ கிட்டத்தட்ட நீங்கெல்லாம் நிறைய சூப்பர் மார்க்கெட் போயிருக்கீங்க, மந்த்லி வந்து
போறவங்களும் இருக்காங்க. இப்ப நீங்க ஏதாவது போயிட்டு ஏதாவது மறந்தது உண்டா? நீங்க போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து வாங்கணும்னு போனது ஒன்னா இருக்கும், அதை டோட்டலா மறந்துட்டு சம்பந்தமே இல்லாத எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து. அது ஒரு விஷயம். சில பேர்லாம் என்ன பண்ணா ட்ராலி ஃபுல்லா தள்ளிட்டு வருவாங்க. அது என்ன ஆகும்னா நம்ம வாங்கிட்டு அந்த பொருளே வந்துட்டு கீழே மிஸ் ஆயிடும். நம்ம அதை பார்க்காம நம்ம பாட்டு தள்ளிட்டு வரோம், காசும் போயிடும் பொருளும் போயிடும். அந்த மாதிரி எல்லாம் நடந்துருக்கு எங்க வீட்டுல. ஓகே. ஸோ இப்போ பொருட்கள் வந்து வாங்குறது அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே நிறைய பேசணும். அதாவது அந்த ஒரு பிஹேவியராக இருக்கட்டும், கன்சூமரிசமாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் மேம்லாம் கூட அது ஒரு தெரப்பின்ற அளவுக்கு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து இந்த தெரப்பி வந்து விண்டோ ஷாப்பிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பண்ணும்போது இன்னும் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது 2 சைடில் பெனிஃபிட் இருக்கும். ஒன்று நமக்கு வந்து சந்தோஷம் இருக்கும், கிடைக்கும், அதே நேரத்தில் செலவும் ஆகாது. விண்டோ ஷாப்பிங் என்ன சார் நான் கேள்விப்பட்டது. பாருங்களேன் எவ்வளோ நல்ல பையனாக இருக்கிறாரு. ஆக்சுவலாக விண்டோ ஷாப்பிங்கிறது ரொம்ப சிம்பிள்ப்பா. ஒரு ஜன்னல் இருக்கு, கம்பியெல்லாம் போட்டிருக்காங்கன்னா இந்த பக்கத்துலேருந்து அந்த பொருளை உங்களால் எடுக்க முடியுமா? முடியாது. ஆனால் பார்த்து ரசிக்க முடியும்ல. ஸோ அதனால நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போங்க, அப்படியே வேடிக்கை பாருங்க என்னென்ன பொருள்லாம் இருக்குது அப்படின்ட்டு, அதோட ரேட் பாருங்க, அதோட எக்ஸ்பைரி டேட் பாருங்க, அது என்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்காங்கன்னு பாருங்க, எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே வச்சுட்டு வாங்காமல் வந்துருங்க. இதுதான் வந்து விண்டோ ஷாப்பிங். சார் அப்போ அது ஷாப்பிங்கா சார்? ஆமாம், அது பேரே விண்டோ ஷாப்பிங். எப்படி வந்து எவால்வ் ஆச்சுன்னா, ஏர்போர்ட்ஸ்ல எல்லாம் போனா அடுத்த ஃப்ளைட்டுக்கு நமக்கு டைம் நிறைய இருக்கும். அந்த டைம்ல நம்ம சும்மா உட்காந்துட்டு இருக்கப்ப அங்க வந்து நிறைய பிராண்ட்ஸ் வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ் ஷோகேஸ் பண்ணிருப்பாங்க. நீ போய் வாங்கலாம், வாங்காமே வரலாம். வாங்காம வரதுக்கு பேரு விண்டோ ஷாப்பிங், வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஷாப்பிங். ஓகே. ஸோ இது இந்த மாதிரி என்ன கான்செப்ட் வந்துச்சு. நான் முன்ன சொன்னேன்ல, இந்த 1990க்கு அப்புறமா ஒரு பெரிய சேஞ்ச் வந்துச்சுன்னு. ஃளைட்லயே விக்கிறாங்க தெரியுமா? அப்படியா? இஞ்சி மரப்பா? அப்படியா? ஃளைட்லயே அதே மாதிரி தான். ஃளைட்ல நீ டிராவல் பண்ணா உனக்கு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. டிக்கெட் போடுறப்பே நம்ம பே பண்ணிடலாம். இல்லைன்னா சும்மா அந்த குட்டி அந்த காலத்துல எல்லாம் ஒரு ஐஸ்கிரீம் வண்டி இருக்கும்ல, ஆனந்த் சார் நம்ம பீச்ல தள்ளிட்டு போவாரு, அதே மாதிரி ஒரு வண்டியை அந்த ஏர் ஹோஸ்டஸ் தள்ளிட்டு வருவாங்க. அப்புறம் வந்து உனக்கு ஒரு ஷீட் மாதிரி கொடுத்துருவாங்க. அதுல லேடிஸ்க்கான கம்மல், செயின் இருக்கும், குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு டாய், மென்னுக்கு வந்து இந்த இயர்ஃபோனு, ஹெட்ஃபோனு அது இருக்கும். நம்மளுக்கு வேணும்னா கூப்பிட்டு அந்த பொருள் வாங்கிப்பா. அவங்களுக்குலாம் இயரிங் எல்லாம், நமக்கு வந்து ஹெட்ஃபோனு சின்ன ஐட்டம். டெக்னாலஜி கிங்ஸ். ஓகே. மேம் அது எப்படி மேம்? காஸ்ட்லியா இல்ல சீப்பர் ரேட்டா? காஸ்ட்லி தான். நீங்க அந்த ஏர்போர்ட்டுக்குள்ள போயிட்டீங்கனாலே எல்லாம் காஸ்ட்லி தான். ஆக்சுவலி நம்ம திடீர்னு ஒரு ட்ரிப் போவோம், அங்க நம்ம ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ண போறோம், எதுவுமே வாங்கிட்டு போகலன்னா அந்த இடத்துல அதை வாங்கிட்டு போகலாம். இல்லையா நம்ம முதல் ஃப்ளைட்ல போனா இது ஃப்ளைட்ல வாங்கின ஐட்டம் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ முன்ன பேசணும்ல 1990ஸ்க்கு அப்புறமா இந்த சூப்பர் மார்க்கெட்டோட கான்செப்ட் வந்து வேற ஒரு லெவலுக்கு சேஞ்ச் ஆச்சு. அதுதான் சார் எதிர்பார்த்துட்டு ஆல்ரெடி நம்ம நிஷா சொன்ன விஷயம் தான். ஆக்சுவலாக அவங்க இதை சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஆன்லைன் ஷாப்பிங் தான் அந்த ஒரு சேஞ்ச். அந்த சேஞ்ச் பார்த்தீங்கன்னா வேற ஒரு டைமென்ஷனில் மாறிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு சுச்சுவேஷனில் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது அப்படின்னா அந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு பல ட்ரேடர்ஸை, பல வெண்டார்ஸை வந்து ஒரே இடத்துல கனெக்ட் பண்ணுது. முன்ன ஒரு காலத்தில் நம்ம வந்து வியாழக்கிழமை ஆச்சுன்னா வியாழக்கிழமை சந்தை, ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை சந்தை, அந்த மாதிரி போயிட்டு வெண்டார்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல கொண்டு வந்து அவங்க பொருளை வந்து விற்பாங்க. ஸோ அப்படி இருந்த கான்செப்டை இன்னைக்கு ஆன்லைனில் கொண்டு வந்தாச்சு. ஸோ நீங்கள் ஹைதராபாத்ல இருக்கலாம், இல்லை காஷ்மீரில் இருக்கலாம், பிளாக் ஃப்ரைடே சேல் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லாரும் போயிட்டு அந்த பிளாக் ஃப்ரைடே சேலில் வாங்குவோம். அங்கே தான் இருப்பாங்க அங்கேயே. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் வந்து ஆஃபர் வருது அப்படின்னு போயிட்டு வாங்குகிறோம். ஸோ இந்த மாதிரியான ஆன்லைன் ஷாப்பிங், இ காமர்ஸ் அப்படின்ற சொல்கிற இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா 2000க்கு அப்புறமா இன்னைக்கு வரைக்கும் நல்ல பூமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது ஆக்சுவலாக இதோட ஹெல்ப் எப்போ நிறைய நமக்கு பலன் அளிச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் டைம். ஸோ கோவிட் டைமில் நம்ம வெளியில் போகிறதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து நிறைய இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த இ காமர்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து இன்னமும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ உலகம் முழுக்க இருந்த மக்களுக்கு இது வந்து நல்ல ஒரு கன்வீனியண்ட்டான ஒரு ஷாப்பிங் மெத்தடாக இருந்தது. அண்டு இதில் வந்து இப்போ மாடர்ன் ட்ரெண்ட்ஸ் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மாடர்ன் ட்ரெண்ட்ஸில் வந்து நிறைய ஏமாத்துகிற விஷயங்களும் நடந்துகிட்ருக்கு. பிவேர் ஆஃப் இட். நம்ம அடிக்கடி நம்ம நிகழ்ச்சியில் ரேடியோவில் கூட போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ டிஜிட்டலில் உங்களை வந்து ஏமாத்துறதுக்கு ஆட்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இதை வந்து பார்க்கணும். எந்த ஒரு சைட் வந்து ரிலையபிளாக இல்லை அப்படின்னா அந்த சைட்டை வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுனாலேயே நம்ம டேட்டாவை வந்து கொடுக்குறோம் அப்படின்ற போது நம்ம 1-2 தடவை யோசிச்சுக்கணும். ஓகே, நம்ம டேட்டா இங்கே கொடுக்கலாமா வேணாமா, கேஷ்பேக் வருது இல்லை ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம யாரை ரெஃபர் பண்ணுறோன்றது நமக்கு தெரியணும். அப்படி தெரியாமல் நம்ம ரெஃபர் பண்ணிட்டோம்னா அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்காது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம
ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஒரு பெனிஃபிட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பாசிட்டிவா நெகட்டிவா? நான் வந்து ஒரு சின்ன நெகட்டிவ் பார்க்க, சின்னதாக பெருசான்னு தெரியல. இப்போ நம்ம வந்து ஒரு பொருள் வாங்குறோம், நம்ம சர்ச் பண்ணுறோன்னா நம்ம டேட்டா எவ்வளோ லீக் ஆகுதுன்னா அந்த பொருள் சர்ச் பண்ண அடுத்த செகண்டே எத்தனையோ பேருக்கு நம்ம அந்த ப்ராடக்ட் வாங்க போகிறோம் இல்லை அந்த ப்ராடக்ட் பற்றி பார்க்குறோம் தெரியுது எத்தனையோ பேருக்கு. அது பார்க்கும் அது நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் வந்து இட்ஸ் ரியல் கான்செப்ட். இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, நம்ம ஃபோன்ஸ் எல்லாமே இப்போ இங்கே தான் வச்சுருக்கோம். ஸோ நம்ம பேசின பல விஷயங்கள்லேருந்து ஏதாவது ஒரு விஷயம் இல்லை பல விஷயங்களுமே கூட உங்களுக்கு ஆடாக வந்து உங்கள் மொபைலில் வரதுக்கு சான்சஸ் வந்து 100% இருக்குது. ஆக்சுவலாக இப்போ நான் ஒரு சில நேரங்கள்லாம் அந்த அல்காரிதம்லாம் பார்த்து அசந்து போயிருக்கேன். சில சமயம் வீட்டில் பக்கத்தில் யார்ட்டையாவது ஏதாவது பேசிகிட்டு இருப்பேன், சம்மந்தமே இல்லாத புது விஷயமா இருக்கும். இப்போ ஈவன் உங்களுக்கு இப்போ எனக்கு ஒரு ஹேர் ட்ரையர் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. ஹேர் ட்ரையர், இப்போ ஹேர் ட்ரையர் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹேர் ட்ரையர் பற்றின ஒரு ஆட் வந்து உங்கள் மொபைலில் வரும். இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ ஈவன் மெயில் ஐடியில் கூட அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திட்டு வாங்கிக்கலாம். சில சமயம் வந்து இதனை ஸ்பாம் பண்ணுறதுக்கும் கூட ஆட்கள் வருவாங்க, ஏமாத்துறதுக்கு கூட ஆட்கள் வருவாங்க. பிவேர் ஆஃப் இட். கொஞ்சம் வந்து பாதுகாப்பாக இருந்துக்கிட்டு பயமா இருக்கு. சார், இப்போ நம்ம டெக்னாலஜிக்கலா நான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பத்தி பேசணும். ஆனா என்னன்னா, இப்போ சின்ன சின்ன கடை வச்சிருக்காங்கல்ல, அந்த கடை உரிமையாளருக்கு அவங்களுக்குமே ஒரு பெரிய லாஸ் தான். பிகாஸ் எல்லாருமே வந்துட்டு இப்போ சூப்பர் மார்க்கெட் ஆன்லைன் ஷாப்பிங்னு போனதுனால அவங்க சின்ன சின்ன கடைக்கு நம்ம மோஸ்டா யாரும் போறதே இல்லை. ஸோ அவங்களுக்கும் அது ஒரு பெரிய லாஸ் தான் நான் சொல்லுவேன். அது என்னமோ உண்மை தான். ஸோ இப்போ வந்து தெருவில் வந்து கீரை வித்துட்டு வரக்கூடிய ஆட்கள்கிட்ட நம்ம கீரை வாங்க மாட்டோம். அப்படியே வாங்கினோம்னாலும் பேரம் பேசி வாங்குறோம் நிறைய. என்ன ஆனால் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அதே கீரையை வந்து பேக் பண்ணி ஒரு கேரி பேக் போட்டு இந்தாங்க வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு இதனை பேப்பர் பேக் போட்டு இந்தாங்க என்விரான்மெண்டலி ஃப்ரெண்ட்லி அப்படின்னு ₹2 ஜாஸ்தியாக வேற வாங்கிட்டு போறாங்க. ஆனா எனக்கு வந்து இப்பயும் பழக்கம் இருக்கு. நான் இப்பயும் கீரைலாம் எங்க வீட்டுல ரோட்டு கடையில் தான் வாங்குவாங்க. இப்ப மளிகை சாமானாலும் கடையில போயிட்டு தான் வாங்குவோம். இப்ப ஒரு பொருள் நீங்கெல்லாம் ஒரு பொருள் வேணும்னா சூப்பர் மார்க்கெட் போவீங்களா? கண்டிப்பா போவேன். ஒரே ஒரு பொருள் வேணும், அந்த ஒரு பொருளுக்காக நான் நடந்து போய் வாங்கிட்டு வருவேன். சூப்பர் மார்க்கெட்டோட ஹையர் யூனிக்னஸே அதுதான். நீங்க ஒரே ஒரு தக்காளி வாங்கலாம். இதே மொனக்கடையில போய் உங்க அப்பா ஒரே ஒரு தக்காளி வாங்கிட்டு வர முடியாது. ஆக்சுவலா அந்த ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த ஒரே ஒரு தக்காளியை நீங்க வாங்கிட்டு வெளியில வரணும்னா உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் கவுண்டர்னு ஒன்று தனியா வச்சிருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பிரஸ் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ராடக்ட்டுக்கு மட்டும் பில் போடுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய இடங்களில் நீங்கள் அப்படி கூட யூட்டிலைஸ் பண்ணலாம். ஏன்னா க்யூன்றது வந்து ஒரு பெரிய ட்ராபேக் இதை பொறுத்த வரைக்கும், சூப்பர் மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் அரை மணி நேரம் நிற்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த அரை மணி நேரம் நீங்கள் நிற்காம ஒரே ஒரு கம்மியான ஐட்டம் இருக்குது, 5 பொருட்களுக்கு கீழே இருக்கிறது, இல்லை ஒரே ஒரு பொருள் நீங்கள் வாங்குறீங்கன்னா எக்ஸ்பிரஸ் கவுண்டரில் டக்குன்னு வாங்கிட்டு வெளில வரலாம். இப்போ அமெரிக்காவில் ஆனந்த் சார், நீங்கள் ஒரு கடைக்குள்ளே போகிறப்பே உங்களை ஸ்கேன் பண்ணிக்குது. நீங்க என்ன பொருள் வேணுமோ எடுத்துக்கிட்டு நீங்க வீட்டுக்கு வரலாம். ஆட்டோமேட்டிக்கா அந்த உங்க அக்கவுண்ட்ல இருந்து அதுக்கான காசு எடுத்துக்குது. ஓகே. இல்லனா இல்லாம இருக்காதானே? இல்லனா வெல்ல விடாது. ஒருவேளை உள்ள போகும்போது ஒரு வேஷத்துல வெளியே வரும்போது வேற ஒரு வேஷம் போட்டு மச்சான் வச்சிட்டு வந்துடலாம். இந்தியன் மென்டாலிட்டி. ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் வந்து எவால்வ் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல என்னென்ன கான்செப்ட்ஸ் வரும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பொறுத்து இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு அறிவுமாயிரம் நிகழ்ச்சியில் நிறைவா ஒன்று சொல்லுங்க. ஆமா, சாரீஸ்லாம் வாங்குறப்ப நம்ம டைரக்டா நெசவாலர்ஸ் கிட்ட வாங்கணும். ஓகே. சோ கோஆப்டெக்ஸ்ல வாங்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே. சோ இந்த கான்செப்ட் தெரியுமா? கோஆப்டெக்ஸ்ன்ற கான்செப்ட் ஒரு மாதிரி மைல்டா தான் கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப டீடைலா. ஓகே. அதாவது கோஆப்டெக்ஸ்ன்றது வந்து இந்தியால மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, வேர்ல்டு ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். அது வந்து ஒரு ஐடியா. என்னன்னா, இப்போ நீங்க தனியா ஒரு வெண்டாரா இருந்து விற்கக்கூடிய ஒரு பொருளுக்கு நீங்க லாபம் பாக்குறீங்க. ஆனா சில நேரங்கள் அது லாபம் கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து ஒரு 4-5 பேர் கூட சேர்ந்து ஒரு விஷயம் செய்றீங்கன்னா அதை ரிஜிஸ்டர்ட் பண்ணி பண்ணும்போது அது வந்து கோஆபரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸோடு நடத்துகிற ஒரு டெக்ஸ்டைல் தான் கோஆப்டெக்ஸ். ஓகே. ஸோ இந்த கோஆப்டெக்ஸை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. அது வந்து ஒரு சொசைட்டிக்கான ஒரு ஹெல்த்தி மார்க்கெட்டாக இருக்கும், ஒரு ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து பயன்படுத்துறது நல்ல ரெக்கமெண்டேஷன். நன்றி மேடம், நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னீங்க. அண்ட் அறிவமாயிரம் நிகழ்ச்சி இப்போ நிறைவு பெறுது. நான் நிறைய விஷயங்கள் இந்த சூப்பர் மார்க்கெட் பற்றியும் ஷாப்பிங் பற்றியும் கன்சூமரிசம் பற்றியும் பேசணும். அண்ட் அடுத்த வாரம் என்ன பேச போகிறோம் அப்படின்றத பொறுத்திருந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நான் இப்போ கிளம்புறேன். உங்கள் ஆர்ஜே ஆனந்த், விஐடி கம்யூனிட்டி ரேடியோ 90.8 இருந்து. இது அறிவோமாயிரம் நிகழ்ச்சி. என் கூட இருந்து விடைபெறுறது டாக்டர் விசா, ஆர்ஜே நிஷா, ஆர்ஜே குமாரன். நன்றி நேயர்களே.